பாதுகாப்பற்ற முறையில் பயன்படுத்தப்பட்ட ஃப்ரிட்ஜால் ஒருவர் உயிரிழந்த சோக சம்பவம் சென்னையில் நிகழ்ந்துள்ளது. ஃப்ரிட்ஜை பாதுகாப்பான முறையில் பயன்படுத்துவது எப்படி விவரிக்கிறது இந்த விழிப்புணர்வு செய்தி தொகுப்பு. பாதுகாப்பற்ற முறையில் பயன்படுத்தப்பட்ட ஃப்ரிட்ஜால் ஒருவர் உயிரிழந்த சோக சம்பவம் சென்னையில் நிகழ்ந்துள்ளது. ஃப்ரிட்ஜை பாதுகாப்பான முறையில் பயன்படுத்துவது எப்படி விவரிக்கிறது இந்த விழிப்புணர்வு செய்தி தொகுப்பு. மின்சாரம் தாக்கி உயிரிழக்கும் சம்பவங்கள் ஆண்டுதோறும் அதிகரித்து வருகின்றது. தனிநபர்களின் அஜாக்கிரதையாலும் மின்வாரிய ஊழியர்கள் சிலரின் அஜாக்கிரதையாலும் இத்தகைய உயிரிழப்புகள் ஏற்படுகின்றன. கடந்த 2022-23 ஆண்டில் மாநிலத்தில் 399 மின்கசிவு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாகவும், அதுவே 2023-24 ஆண்டில் வெறும் 6 மாதங்களில் மட்டும் 576 மின்கசிவுகள் மற்றும் 356 இறப்புகள் ஏற்பட்டுள்ளதாகவும் தகவலறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் பெற்ற புள்ளி விவரம் ஒன்று சொல்கிறது. வீடுகளில் மின்சாதனங்களை பாதுகாப்பற்ற முறையில் பயன்படுத்துவதால் உயிரிழப்பு சம்பவங்கள் நேர்கின்றன. இதுபோன்ற அஜாக்கிரதையால் சென்னை KK நகரில் உயிரிழப்பு ஒன்று நிகழ்ந்துள்ளது. சென்னை KK நகர் கிழக்கு வன்னியர் தெருவைச் சேர்ந்தவர் 41 வயதான வெங்கடேசன். வெல்டிங் வேலை செய்து வந்துள்ளார். சம்பவத்தன்று தனது வீட்டில் ஃப்ரிட்ஜ் அருகே தூங்கியவரின் இடதுகை தோள்பட்டை ஃப்ரிட்ஜ் மீது உரசியுள்ளது. ஏற்கனவே ஃப்ரிட்ஜில் மின்கசிவு இருந்துள்ளதால் அவர் மீது மின்சாரம் தாக்கி துடிதுடித்து அலறியுள்ளார். அவரது மனைவி கிரிஜா கணவரை காப்பாற்ற முயற்சிக்கும் போது அவருக்கும் மகளுக்கும் மின்சாரம் தாக்கியுள்ளது. சுதாரித்துக் கொண்டு ஒரு வழியாக சுயநினைவின்றி கிடந்த கணவரை மீட்டு KK நகர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர். வெங்கடேசனை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர். ஒரு மாதிரி பண்ணார், பல்லுகள் எல்லாம் கடிச்சிட்டு கையெல்லாம் இப்படி முறுக்கிட்டாரு. முறுக்கினதுக்கப்புறம் எனக்கு சந்தேகம் வந்துச்சு, என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. கத்துறேன், நான் என்ன பண்ணுறேன்னு தட்டிட்டு லைட்டை போட்டு பிடிச்சி இழுக்கிறேன். எண்ணெயும் இழுத்துக்குது அப்படி கரண்ட்டு. அப்படி எண்ணெய் பார்த்தோன்னே என் பொண்ணு பின்னாடியே வந்து அவள் பிடிச்சி எடுத்தோன்னே அவளையும் எஜம்மா கையே வரலம்மான்னு அவள் கத்திட்டு இருந்தான். கொஞ்ச நேரத்தில் அப்புறமா சரி என்ன பண்ணுறது, கட்டுக்கட்டை எதுவுமே இல்லையேன்னு சொல்லிட்டு கையில் இருந்தது ஒரு தொடப்ப மாட்டா இருந்தது, அதை மட்டும் தூக்கி அடிச்சு அதுக்குள்ளே வாயிலேருந்து ரத்தமாக வந்துச்சு. தூக்கின்னு வந்து இங்கே வாசலில் இப்படியே தான் போட்டோம். அப்புறமா கொஞ்ச நேரம் போட்டு ஒரு மாதிரி அப்படின்னாரு. அதுக்கப்புறமா தூக்கின்னு இங்கேருந்து அங்கே போகிறதுக்குள்ளே வண்டியில் உட்காரும்போது பின்னாடி ஒரு ஆள் முன்னாடி உட்கார சொல்ல இந்த தலை இப்படியே போயிடுச்சு. மின்சாரம் தாக்கி வெங்கடேசன் உயிரிழந்து குறித்து தகவல் அறிந்த KK நகர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இறந்து போன வெங்கடேசன் தனது வீட்டில் மின் வயர்களை பாதுகாப்பற்ற முறையில் பயன்படுத்தி வந்ததாக கூறப்படுகிறது. குறிப்பாக ஃப்ரிட்ஜுக்காக பயன்படுத்தி வந்த மின் வயர்களும் பழுதடைந்தவைகளாகவே இருந்ததே மின்கசிவுக்கு காரணமாக இருக்கலாம் என கூறப்படுகிறது. இதுபோன்று பாதுகாப்பு இல்லாமல் ஃப்ரிட்ஜை பயன்படுத்தக்கூடாது என்றும் அதனை எந்தெந்த வகைகளில் பாதுகாப்போடு பயன்படுத்தலாம் என்பதனை ஃப்ரிட்ஜ் பழுது பார்க்கும் மெக்கானிக் பிரபு விரிவாக விளக்கியுள்ளார். ஒரு மாதத்துக்கு ஒரு ஃப்ரிட்ஜ் ஆஃப் பண்ணி வைக்கணும், கம்பல்சரி ஆஃப் பண்ணிட்டு க்ளீன் பண்ணி வைக்கணும். சரிங்களா? அது சுற்றி எதுவுமே இருக்கக்கூடாது. ஃப்ரிட்ஜை சுற்றி எந்த ஒரு நெருக்கமான பொருள் இருக்கக்கூடாது. அது ஹீட்டு வந்து வெளியே போனால் நல்லாயிருக்கும், இதுவாக இருக்கும். இன்னும் அது ஹீட் இருக்கும். கேஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹை ப்ரெஷர் கேஸ், எல்லாமே கம்ப்ரஸர் ஹீட் ஆகும். அதனால் பேர்ன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த சுற்றி எந்த ஒரு பொருள் ஹீட்டான பொருள் இருக்கக்கூடாது. அடைச்சி வைக்கக்கூடாது. ஃப்ரிட்ஜை வந்து அடைச்சி வைக்கக்கூடாது, ஃப்ரீயாக இருக்கணும். சுவிட்ச் பாக்ஸ்னால் ஸ்டெபிலைசர் கம்பல்சரி ஸ்டெபிலைசர் இருக்கணும், இருந்தால் தான். ஏன்னா அப்போ தான் கட் ஆஃப் ஆகி ஓடும். மழை காலத்தில் கொஞ்சம் சேஃப்டி இருக்கும், நல்லாயிருக்கும். அந்த சிங்கிள் டோருக்கு என்ன ஃப்ரிட்ஜோ 500 kV, அது மாதிரி டபுள் டோருக்கு 1 kV, அதுக்கேற்ற மாதிரி தான் போடணும். வீடுகளில் மின்சாதன பொருட்களை பயன்படுத்துவதில் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும். ஃப்ரிட்ஜ் உள்ளிட்டவற்றை முறையாக பராமரித்தாலே இதுபோன்ற உயிரிழப்புகளை தடுக்கலாம் என்பதும் சமூக ஆர்வலர்களின் கருத்தாக உள்ளது. குமுதம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பிரதீப் குமாருடன் செய்தியாளர் சுப்பிரமணியன்.